ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐபிபி பற்றி உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா? அதில் நமக்கு விபத்து காப்பீடுன்ற ஒரு ஸ்கீமும் போயிட்டுருக்கு. அது ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம ஐபிபி மூலியமாக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இது என்னென்னா 3 டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்குது. 5 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம். இதில் 320 ரூபா செலுத்தினா ஒரு வருடத்துக்கு 320. 5 லட்சம் ரூபாய் ப்ரீமியம் நமக்கு கவர் ஆகும். 559 ரூபா கட்டுற பட்சத்தில் 10 லட்சம் ரூபாய் நமக்கு கவர் ஆகும். 799 ரூபா கட்டினா 15 லட்சம் ரூபாய் நமக்கு கவரேஜ் ஆகும். இது என்னென்னா விபத்து காப்பீடு மட்டும் இயர்லி ஒன்ஸ் கட்டினா போதும். இது எதுக்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும்னா இறப்பு, நிரந்தர ஊனம், பகுதி ஊனம், மருத்துவ செலவு, இதுக்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி போடலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஐபிபி அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை மட்டும் உங்கள் ஐபிபியில் பேலன்ஸ் இருந்தால் போதும். நியர்பை போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு இந்த ஸ்கீமுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. இதில் ஆதார் நம்பர், மெயில் ஐடி, நாமினி நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக கொடுத்துடணும். கொடுத்து இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் இந்த பாலிசிக்கு நீங்கள் போட்டு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடிக்கே இதோட காப்பி வந்துடும். இல்லை அந்த பாலிசியை போடும் போது அங்கே போடுறவங்க உங்களுக்கு லாஸ்ட்டாக சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு மெசேஜ் ஒரு ஸ்க்ரீன் காட்டும். அதை ஃபோட்டோ எடுத்துக்க சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நாம் எப்பயுமே எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னா, பாலிசியெல்லாம் போடுவோம், எல்லாம் பண்ணுவோம், ஆனால் அதை யார்கிட்ட சொல்லணுமோ அதை நம்ம சொல்ல மாட்டோம். அதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பாகவே இருக்கும். நம்ம எந்த விதமான சேமிப்பு வச்சுருந்தாலும் சரி, அதை நம்ம கூட இருக்கவங்களுக்கு சொல்லிவிட்டு, அதே சமயம் நாமினியாக நம்ம யாரை போட்டிருக்கோமோ அவங்களுக்கு அந்த தகவல்களை நம்ம கரெக்டாக சொல்லி வைக்கணும். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆதார் கார்டு போட்டும் கூட கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்கள் இந்த ஸ்கீம் போட்டிருக்கீங்களான்றது. ஆனாலும் நம்ம சொல்லி வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ஐபிபியில் பேலன்ஸ் வச்சுருந்து இந்த இன்சூரன்ஸை போடலாம். இதை கேங் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த இன்சூரன்ஸ் எடுக்கலாம். இதில் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நாம் நல்லா இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். ஏதோ ஒரு வேலைக்கு போவோம், சம்பாதிப்போம், அதை வச்சு நம்மளோட தேவைகளையும் நம்மளை சார்ந்திருக்கவங்களோட தேவைகளையும் நம்ம நிறைவேற்றிடுவோம். ஆனால் நமக்கு எதிர்பாராமல் ஏதாவது ஒன்று நடக்கும் போது அப்போ அது நம்ம வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போட்டுடும். அதனால் நம்ம இது வருஷத்துக்கே ஒரு முறை தான் இந்த தொகைன்றதால நமக்கு ரொம்ப பாதுகாப்பானதுன்னு என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்கள் கேட்கலாம், இந்த தொகை திரும்ப கிடைக்குமா? இந்த ஒரு வருஷம் முடிஞ்சிடுச்சு, எனக்கு எதுவும் ஆகலை, நான் நல்லபடியாக இருக்கேன், நீங்கள் எனக்கு திருப்பி கொடுத்துருவீங்களா இந்த தொகையை அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப கிடைக்காது இந்த தொகை. அடுத்த வருஷத்துக்கு நாம் திரும்ப போயிட்டு அங்கே நியர்பை போஸ்ட் ஆஃபீஸில் இதே அமௌண்ட்டே ரெனியூவல் பண்ணி இதே ஸ்கீமில் இருக்க போகிறீங்கன்னாலும் நீங்கள் இருக்கலாம். அப்படி இல்லை, அதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக ஏதாவது அந்த வருஷம் லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அதுலேயும் சேரலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வருஷம் முடிஞ்சாலே இது க்ளோஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த காசு எனக்கு திரும்ப வராதே அப்படின்ற மாதிரி சிலர் கேட்குறாங்க. ஆனால் என்னோட கருத்து என்னென்னா, நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லாக எவ்வளவோ வீண் செலவுகள் பண்ணுறோம். இந்த ஒரு காசு நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஏதோ ஒரு சூழ்நிலை நடந்துட்டால் சேஃபாக இருக்கணுங்கிறதான் போடுறோமே தவிர, எனக்கு இந்த அமௌண்ட் பெருசு கிடையாது. இது நம்ம அடிப்படையில் யாரோ ஒருத்தவங்க விபத்து ஏற்பட்டவங்களுக்கு நம்ம உதவி பண்ணதாக இருக்கட்டுமே இந்த காசு, இது ஏன் எனக்கு திரும்ப கிடைக்கலங்கிற மாதிரி இதில் நம்ம ஃபீல் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது வரைக்கும் போடலைன்னா கூட கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு இந்த ஸ்கீமில் உங்களுக்கு எது விருப்பமோ 5 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம், இதில் உங்களுக்கு எதில் சேரணும்னு விருப்பம் இருக்கோ அதை கண்டிப்பாக சேருங்க, பயனடைங்க. ஏன்னா நம்ம இப்போ நமக்கு தெரியாது எதோட ஒரு அருமையும். தவறுதலாக நமக்கு நடந்துட்ட பிறகு அப்போ ஐயோ நம்ம இதை செஞ்சுருக்கலாமே அப்படிங்கிறது நமக்கு தோணும். நீங்கள் அதனால் கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு கேங் பாலிசி இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை கட்டுற ஆக்சிடென்ட் பாலிசி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க நல்லா கைட் பண்ணுவாங்க. கைட் பண்ணுறதை வச்சு உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை கண்டிப்பாக போடுங்க. போடுறதும் இல்லாமல் உங்கள் நாமினி பேர் அதில் கொடுப்பீங்க இல்லையா, அவங்கக்கிட்டையும் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்லி வைங்க. பாதுகாப்பாக இருங்க. தேங்க்யூ.